டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளபலம் பற்றி சிந்திக்கலாம், எமது முன்னேற்றங்களை பற்றி சிந்திக்கலாம், எமது நல்வழிகளை பற்றி சிந்திக்கலாம் என்றவாறு நாங்கள் சிலரிடம் ஆலோசனை பெறுகிறோம் அல்லது பிறரது கருத்துக்களை பின்பற்றுகிறோம். சில முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலும் இன்றைய தலைப்பாக ஏணி போன்று எம்மை தாங்கிக் கொண்டு ஏறிச் செல்ல முன்னேற உதவியவர்களை மறவாதே, நாம் இறங்கி வரும்போது அவர்களையே முதலில் சந்திக்க நேரிடும் என்ற தலைப்பில் சற்று சிந்திப்போம். என்னென்றா, இப்போ நான் கூட உங்களுக்கு ஆலோசனை வச்சுக்கொள்ளுங்களும், அதுக்காக என்ன நீங்கள் மனிதராக பாதிக்கக்கூடாது. நான் ஒரு ஏணி, நீங்கள் எந்த ஏணி படிகளில் ஏறி ஏறி மேலே போடுவீங்கள்ல, டொப்புக்கு போயிடுவீங்க. பிறகு மேலே ஏறினோன்னு ஏணியை காலால் தட்டி போட்டு போவீங்க, சிலவள தட்டாமையும் போவீங்க. ஆனால் ஏணி உங்களுக்கு தேவைப்படாது. அப்போ நான் ஆலோசனை சொன்னால் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். ஏன், எனது ஆலோசனை வச்சு நீங்கள் முன்னேறி பயணிக்கலாம். அதே போல் ஏணி போன்று உங்களை ஏற்றிவிட்ட உதவிய கரங்களை மறக்க வேண்டாம் என்றால் இந்த தலைப்பு. ஒரு ஆள் உடைய அப்பா அம்மா, அவர்கள் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு உயரத்தில் பறக்க மாட்டீங்க வானத்தில், அவர்களை மறக்கக்கூடாது. ரெண்டாம் ஆள் உங்களோட ஆசிரியர்கள். ஆசிரியர்கள்லாம் உங்களுக்கு உலகத்தை பார்க்க கண்ணை திறந்தவர்கள், அறிவு கண்ணை திறந்தவர்கள், ஆசிரியர்களும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் பெரிய நிலைக்கு உயர்வதற்கு யார் ஒத்துழைப்பு போலைங்க? நண்பர்கள் ஒத்துழைப்புதான். ஆண் நண்பரோ பெண் நண்பரோ பிரச்சனை இல்லை, படித்து முன்னுக்கு வந்தால் தான் ஊர் மதிக்கும், இல்லாட்டி நாங்கள் சோடியா திரியல இல்லை, எனக்கும் அட்வைஸ் பண்ணி இருக்கணும். அப்போ அவ்வாறு ஊக்கம் கொடுத்தவர்களை மறக்கக்கூடாது. அவை மறக்கிறது என்பது யாரை மறக்கணும்? கெட்டவர்களை மறக்க. கெட்டதாயின் வெட்டின மரம் என்று சொல்றீங்க. கெட்டதாயின் வெட்டின மரம். கெட்டவர்களை மறந்துடும், கெட்ட வழிகாட்டுறையோ மறந்துடும், கெட்ட எண்ணங்களை வழிபடுத்துறையோ மறந்து போகும். ஆனால் நீங்கள் உயர உயர பறக்க உதவிய கரங்கள், ஏணி போன்று நின்று உங்களை உயர்த்தி விட்டவர்களை மறக்கக்கூடாது. அந்த வகையில் இன்றைய சிந்தனை, வீட்டுக்கு வீடு வாசல் படி இருப்பது போல எம்மை பெற்ற அப்பா அம்மா இருக்கின்றனர். நாம் வானுயர பறக்கும்போது அவர்களை மறந்தாலும் ஒரு நாள் தரையில் இறங்கி வந்து ஆட்ட போய்கள் அப்பா அம்மா. இதான் ஒரு உதாரணமாக சொல்லலாம், வீட்டுக்கு வீடு நடக்கிறது. அடுத்த எல்லோரும் உயர்ந்த இலக்கை அடைய விரும்புகிறோம், அதில் தவறில்லை. அந்த இலக்கை அடைய உதவிய உள்ளங்களை நாம் உயர்ந்த பின் மறப்பது தவறு. அவர்கள் இல்லை என்றால் நாம் உயர பறக்க மாட்டோம். அவன் இங்கே இந்த தொலைக்காட்சியில் முன்னு பணியாற்றியவர்கள் என்ன இதில் வந்து நல்ல சிந்தனையை சொல்லுங்க பயிருங்கன்னு சொன்னேன், அவர்களை நான் மறக்கலாம். சில அறிஞர்கள் நீங்களும் பாருங்க, இதில் 2 கருத்தை சொல்லுங்க அந்த கூப்பிட்டவர்களை நான் மறக்கலாம். அப்போ நான் இந்த தொலைக்காட்சியை டான் தொலைக்காட்சியை மறக்காமல் இருப்பதற்கு என்ன வேலையில் சேர்த்தவர்களை நான் மறக்க முடியாது. அதனால்தான் நான் உங்கள் முன் இப்போ கருத்து பகிர்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் வெற்றியை நாட, நல்ல மனிதர்களாக மின்ன, நான் 4 சனம் போற்ற நல்லவர்களாக வாழ உதவியவர்களை நான் வளர்ந்துட்டேன், உயர்ந்துட்டேன், மிதந்துட்டேன் என்று சொல்லி, நான் பறந்து கொண்டு திரிகிறேன் என்று சொல்லி அவர்களை மறப்பது நன்றன்று, நல்லது அல்ல. அவர்களை நினைவுபடுத்துவது ஒன்று. அவர்களோட திரும்பவும் நீங்கள் இல்லாட்டி நான் இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேனே என்று சொல்லி, நான் இப்படி படிச்சிருக்க மாட்டேன் என்று அவர்களையும் சந்தோஷப்படுத்திய உறவை பேண வேண்டும். அப்போது நல்லுறவுகளை வளர்க்க முடியும். நல்லுறவுகள் இருக்கும் வரைந்தான் நமக்கு நன்மை கிட்டும். கெட்டதாயின் வட்டல மறவுங்க, கெட்டவர்களை விடுவோம், நல்லதை நினைத்து கொள்வோம், நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி எடுப்போம், நல்லவர்களை அணைத்து கொள்வோம், நல்ல சமூக கட்டமைப்பில் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.